தமிழ்நாட்டில் வானகரம், பரனூர் உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள வாகன ஓட்டிகள் கட்டண உயர்வை உடனே திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் கீழ் 78 சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் புதிதாக 12 சுங்கச்சாவடிகள் திறக்கப்பட்டுள்ளன. இவற்றில் ஆண்டுக்கு ஒருமுறை 2 கட்டங்களாக சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. அதன்படி 40 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கு ஏற்றபடி குறைந்தபட்சம் ரூபாய் 5 முதல் அதிகபட்சம் ரூபாய் 25 வரை கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையை அடுத்த வானகரம், பரனூர், ஆத்தூர், நெல்லூர், ஸ்ரீபெரும்புதூர், சூரப்பட்டு, நாங்குநேரி, செண்பகம்பேட்டை, வாணியம்பாடி சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் மணக்கெதி, கள்ளக்குடி, வேலூர் மாவட்டம் வல்லம், திருவண்ணாமலை மாவட்டம் இனம் கரியாந்தல், விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி ஆகிய சுங்கச்சாவடிகளிலும் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. கட்டணம் உயர்த்துறாங்க. நாங்கள் அன்னாடம் ஆட்டோ டாடா ஏசி ஓட்டுறவங்க நாங்கள் இப்போ 5 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் நாங்கள் கட்டிக்கணும். நாங்கள் இது கொடுத்து நாங்கள் குடும்பம் பண்ணுறதா இல்லைங்களா? இங்கே டோல்கேட்லேயே கொடுத்துட்டு போகிறதுங்களா எப்படிங்களா? நாங்கள் வாழ்வாதாரம் என்ன பண்ணுறது? எவ்வளோ நஷ்டங்கள் ஆகுது. அதாவது வருமானம் இழக்குது, அப்போ டைமிங் மிஸ் ஆகுது. இந்த டோல்கேட் மாரின்றது கணக்கே கிடையாது. பார்த்தா உயர்த்துறாங்க கட்டணத்தை மட்டும் அப்பப்போ. நாங்கள் டாடா ஏசி வச்சுக்கின்னு வாகனம் வச்சுக்கின்னு என்ன பண்ண முடியும்? குடும்பம் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கட்டண உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் விலையும் கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. டெய்லி எங்கள் வண்டியே ஒரு நாளைக்கு 2 வாட்டி டோல்கேட் பாஸ் ஆகுது. எங்களுக்கு இதனாலே ஒரு நாளைக்கு 1800 2000 கிட்ட செலவாகுது. ஆல்ரெடி இதில் இன்னும் ரேட் ஏற்றிட்டாங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் டீசல் விலைவாசி உயர்வு, அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் உயர்வு, மேலே நிறைய விலைவாசி உயர்னால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ இந்த டோல்கேட் உயர்வும் ஏற்றிட்டாங்கன்னா நாங்களும் எங்களோட வாடகை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. இந்த சூழ்நிலை உருவாகிறதுனாலனா பப்ளிக்கும் பாதிக்கப்படுறாங்க. இந்த டோல்கேட் ஏற சொல்ல நாங்கள் விலைவாசி உயர்த்தி தான் ஆகணும், எங்கள் வாடகை உயர்த்தி ஆகணும். இந்த வாடகை உயர்த்த சொல்ல இந்த வாடகைலாம் போயிட்டு யார் போகணும்னா பப்ளிக்கு தான் போகும். இதனால பப்ளிக் ரொம்ப பாதிப்படைவாங்க. புதிய சுங்க கட்டண உயர்வு ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த கட்டண உயர்வை சுங்கச்சாவடிகள் திரும்பப் பெற வேண்டும் என அரசியல் தலைவர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.